அதிமுக ஆட்சியில் கோவையில் மீண்டும் விமான நிலைய விரிவாக்க பணி துவங்கப்பட்டு முடிக்கப்படும். கோவை பரப்புரை கூட்டத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி உறுதி. திமுக அளித்த வாக்குறுதிகளை பட்டியலிட்டு சொன்னீர்களே செய்தீர்களா என முதல் பரப்புரையில் விஜய் ஆவேசம். நிறைவேற்றக்கூடிய வாக்குறுதிகளையே தமிழக வெற்றிக் கழகம் வழங்கும் என்றும் உறுதி. 2 லட்சம் அரசு காலி பணியிடங்கள் நிரப்புவது உள்ளிட்ட வாக்குறுதிகளை நிறைவேற்றாதது ஏன்? முதல் பரப்புரை கூட்டத்தில் விஜய் கேள்வி. திருச்சி மரக்கடையில் விஜய் பேசத் தொடங்கியது மக்கர் செய்த மைக். விஜயின் பேச்சு கேட்காததால் ஏமாற்றத்துடன் கலைந்த தொண்டர்கள். சென்னையிலிருந்து தனி விமானத்தில் திருச்சி சென்ற விஜய். மக்கள் திரளில் 12 கிலோமீட்டர் தூரத்தை கடக்க 5 மணி நேரம் ஆகியும் பொறுமை காத்த தொண்டர்கள். திருச்சியில் விஜய் பரப்புரையில் பங்கேற்ற 20 பேர் மயக்கம். வெயிலில் பல மணி நேரம் காத்திருந்ததால் பாதிப்பு. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளராக வீரபாண்டியன் தேர்வு. சென்னையில் நடைபெற்ற மாநில குழு கூட்டத்தில் அறிவிப்பு. கலவரம் நடந்து 2 ஆண்டுகளுக்கு பிறகு மணிப்பூர் மாநிலத்திற்கு சென்ற பிரதமர் மோடி ரோட் ஷோ. மாநிலம் புதிய விடியலை நோக்கி செல்வதாக பிரதமர் மோடி பேச்சு. மிசோரமில் முதல் ரயில் பாதையை திறந்து வைத்தார் பிரதமர் நரேந்திர மோடி. ராஜ்தானி ரயில் சேவையை கொடியசைத்து தொடங்கி வைத்தார். பழைய எதிரிகள் புதிய எதிரிகள் என எந்த கும்பனாலும் திமுகவை தொட்டுக்கூட பார்க்க முடியாது. கொள்கையில்லா கூட்டத்தை சேர்த்து கும்மாளம் போடும் இயக்கமல்ல என்றும் மு.க. ஸ்டாலின் அறிக்கை. செங்கல்பட்டு மாவட்டத்தில் கனமழை. கொள்முதல் மையங்களில் நெல்மணிகள் நனைந்து சேதமடைந்ததால் விவசாயிகள் கவலை. பெருந்துறை அருகே பொதுமக்களை அச்சுறுத்தும் விதத்தில் இருசக்கர வாகன சாகசம். இன்ஸ்டாகிராமில் இளைஞர் பதிவிட்டுள்ள அதிர்ச்சி வீடியோ. நெல்லையில் போத்தீஸ் ஜவுளி கடைகளில் 2ஆம் நாளாக வருமான வரித்துறை சோதனை. கடை செயல்பட அனுமதித்து சோதனையிடும் அதிகாரிகள். ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து மீண்டும் அதிகரிப்பு. அருவிகளில் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை. இமாச்சல பிரதேசத்தின் பிலாஸ்பூரில் மேகவெடிப்புடன் கனமழை. வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்ட வாகனங்கள். ரஷ்யாவில் மீண்டும் கடும் நிலநடுக்கம். ரிக்டர் அளவுகோலில் 7.4 அலகுகளாக பதிவு. அதிமுக ஆட்சியில் கோவையில் மீண்டும் விமான நிலைய விரிவாக்க பணி துவங்கப்பட்டு முடிக்கப்படும். கோவை பரப்புரை கூட்டத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி உறுதி. திமுக அளித்த வாக்குறுதிகளை பட்டியலிட்டு சொன்னீர்களே செய்தீர்களா என முதல் பரப்புரையில் விஜய் ஆவேசம். நிறைவேற்றக்கூடிய வாக்குறுதிகளையே தமிழக வெற்றிக் கழகம் வழங்கும் என்றும் உறுதி. 2 லட்சம் அரசு காலி பணியிடங்கள் நிரப்புவது உள்ளிட்ட வாக்குறுதிகளை நிறைவேற்றாதது ஏன்? முதல் பரப்புரை கூட்டத்தில் விஜய் கேள்வி. திருச்சி மரக்கடையில் விஜய் பேசத் தொடங்கியது மக்கர் செய்த மைக். விஜயின் பேச்சு கேட்காததால் ஏமாற்றத்துடன் கலைந்த தொண்டர்கள். சென்னையிலிருந்து தனி விமானத்தில் திருச்சி சென்ற விஜய். மக்கள் திரளில் 12 கிலோமீட்டர் தூரத்தை கடக்க 5 மணி நேரம் ஆகியும் பொறுமை காத்த தொண்டர்கள்.
திருச்சியில் விஜய் பரப்புரையில் பங்கேற்ற 20 பேர் மயக்கம். வெயிலில் பல மணி நேரம் காத்திருந்ததால் பாதிப்பு. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளராக வீரபாண்டியன் தேர்வு. சென்னையில் நடைபெற்ற மாநில குழு கூட்டத்தில் அறிவிப்பு. கலவரம் நடந்து 2 ஆண்டுகளுக்கு பிறகு மணிப்பூர் மாநிலத்திற்கு சென்ற பிரதமர் மோடி ரோட் ஷோ. மாநிலம் புதிய விடியலை நோக்கி செல்வதாக பிரதமர் மோடி பேச்சு. மிசோரமில் முதல் ரயில் பாதையை திறந்து வைத்தார் பிரதமர் நரேந்திர மோடி. ராஜ்தானி ரயில் சேவையை கொடியசைத்து தொடங்கி வைத்தார். பழைய எதிரிகள் புதிய எதிரிகள் என எந்த கும்பனாலும் திமுகவை தொட்டுக்கூட பார்க்க முடியாது. கொள்கையில்லா கூட்டத்தை சேர்த்து கும்மாளம் போடும் இயக்கமல்ல என்றும் மு.க. ஸ்டாலின் அறிக்கை. செங்கல்பட்டு மாவட்டத்தில் கனமழை. கொள்முதல் மையங்களில் நெல்மணிகள் நனைந்து சேதமடைந்ததால் விவசாயிகள் கவலை. பெருந்துறை அருகே பொதுமக்களை அச்சுறுத்தும் விதத்தில் இருசக்கர வாகன சாகசம். இன்ஸ்டாகிராமில் இளைஞர் பதிவிட்டுள்ள அதிர்ச்சி வீடியோ. நெல்லையில் போத்தீஸ் ஜவுளி கடைகளில் 2ஆம் நாளாக வருமான வரித்துறை சோதனை. கடை செயல்பட அனுமதித்து சோதனையிடும் அதிகாரிகள். ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து மீண்டும் அதிகரிப்பு. அருவிகளில் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை. இமாச்சல பிரதேசத்தின் பிலாஸ்பூரில் மேகவெடிப்புடன் கனமழை. வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்ட வாகனங்கள். ரஷ்யாவில் மீண்டும் கடும் நிலநடுக்கம். ரிக்டர் அளவுகோலில் 7.4 அலகுகளாக பதிவு. அதிமுக ஆட்சியில் கோவையில் மீண்டும் விமான நிலைய விரிவாக்க பணி துவங்கப்பட்டு முடிக்கப்படும். கோவை பரப்புரை கூட்டத்தில் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி உறுதி. திமுக அளித்த வாக்குறுதிகளை பட்டியலிட்டு சொன்னீர்களே செய்தீர்களா என முதல் பரப்புரையில் விஜய் ஆவேசம். நிறைவேற்றக்கூடிய வாக்குறுதிகளையே தமிழக வெற்றிக் கழகம் வழங்கும் என்றும் உறுதி. 2 லட்சம் அரசு காலி பணியிடங்கள் நிரப்புவது உள்ளிட்ட வாக்குறுதிகளை நிறைவேற்றாதது ஏன்? முதல் பரப்புரை கூட்டத்தில் விஜய் கேள்வி. திருச்சி மரக்கடையில் விஜய் பேசத் தொடங்கியது மக்கர் செய்த மைக். விஜயின் பேச்சு கேட்காததால் ஏமாற்றத்துடன் கலைந்த தொண்டர்கள். சென்னையிலிருந்து தனி விமானத்தில் திருச்சி சென்ற விஜய். மக்கள் திரளில் 12 கிலோமீட்டர் தூரத்தை கடக்க 5 மணி நேரம் ஆகியும் பொறுமை காத்த தொண்டர்கள். திருச்சியில் விஜய் பரப்புரையில் பங்கேற்ற 20 பேர் மயக்கம். வெயிலில் பல மணி நேரம் காத்திருந்ததால் பாதிப்பு. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளராக வீரபாண்டியன் தேர்வு. சென்னையில் நடைபெற்ற மாநில குழு கூட்டத்தில் அறிவிப்பு. கலவரம் நடந்து 2 ஆண்டுகளுக்கு பிறகு மணிப்பூர் மாநிலத்திற்கு சென்ற பிரதமர் மோடி ரோட் ஷோ. மாநிலம் புதிய விடியலை நோக்கி செல்வதாக பிரதமர் மோடி பேச்சு. மிசோரமில் முதல் ரயில் பாதையை திறந்து வைத்தார் பிரதமர் நரேந்திர மோடி. ராஜ்தானி ரயில் சேவையை கொடியசைத்து தொடங்கி வைத்தார். Nasa kakin ko bengila Mizoramin Railway Service ane
பழைய எதிரிகள் புதிய எதிரிகள் என எந்த கும்பனாலும் திமுகவை தொட்டுக்கூட பார்க்க முடியாது. கொள்கையில்லா கூட்டத்தை சேர்த்து கும்மாளம் போடும் இயக்கமல்ல என்றும் மு.க. ஸ்டாலின் அறிக்கை. செங்கல்பட்டு மாவட்டத்தில் கனமழை. கொள்முதல் மையங்களில் நெல்மணிகள் நனைந்து சேதமடைந்ததால் விவசாயிகள் கவலை. பெருந்துறை அருகே பொதுமக்களை அச்சுறுத்தும் விதத்தில் இருசக்கர வாகன சாகசம். இன்ஸ்டாகிராமில் இளைஞர் பதிவிட்டுள்ள அதிர்ச்சி வீடியோ. நெல்லையில் போத்தீஸ் ஜவுளி கடைகளில் 2ஆம் நாளாக வருமான வரித்துறை சோதனை. கடை செயல்பட அனுமதித்து சோதனையிடும் அதிகாரிகள். ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து மீண்டும் அதிகரிப்பு. அருவிகளில் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை. இமாச்சல பிரதேசத்தின் பிலாஸ்பூரில் மேகவெடிப்புடன் கனமழை. வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்ட வாகனங்கள். ரஷ்யாவில் மீண்டும் கடும் நிலநடுக்கம். ரிக்டர் அளவுகோலில் 7.4 அலகுகளாக பதிவு.